வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா Realme C11ஓட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இது ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் Realme கிட்ட இருந்து. இதுதான் இந்த பாக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா Realme C11 பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, சைட்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 6.5 இன்ச் மினி ட்ராப் ஃபுல் ஸ்க்ரீன், அப்புறம் 13 மெகா பிக்சல் டியூவல் AI கேமரா, அப்புறம் மீடியாடெக் ஹீலியோ G35 ப்ராசஸர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி வந்து பாக்ஸில் கோட் பண்ணியிருக்கிறது 8999. பாக்ஸ்லேருந்து இந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடலாம், சீலியை ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணையில் இன்னொரு லிட்டு இருக்குது. இந்த லிட்டில் வந்து சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. கூடவே சில பேப்பர் ஒர்க்ஸ், அதாவது சேஃப்டி கைடு, அப்புறம் குவிக் ஸ்டார்ட் கைடு. பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னா ஃபோனே இருக்குது. இந்த பிளாஸ்டிக்கையும் ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபோனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பாக்ஸில் பார்க்கலாம். வேறு பார்த்திங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 volts 2 ampere சார்ஜர், அதாவது ஒரு 10 watts சார்ஜர். அப்புறம் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். ஃபோனை குயிக்காக செட்டப் பண்ணிவிடுவோம். அப்புறம் ஃபோனோட மேல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட், 2 சிம், அப்புறம் டெடிகேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்ட் ஸ்லாட். கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஹெட்ஃபோன் ஜாக், ப்ரைமரி மைக்ரோஃபோன், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர் கிரில். அப்புறம் ரைட் சைடில் வந்து பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ். ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் இந்த Realme UI. இதுதான் இதோட UI. இது பார்த்தீங்கன்னா Realme UI 1.0 பேஸ்ட் ஆன் Android 10ல் ரன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா சில ப்ளோட்வேர் ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்குது, ஃபேஸ்புக், அமேசான் இது மாதிரி. இதில் என்ன ஒரு குறிப்பிட்டத்தக்க விஷயம்னா, நான் இந்த ஃபோனை வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன், ஆனால் அமேசான் ஆப்பை வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இது வந்து க்ரீன் கலர் வேரியண்ட். அப்புறம் வந்து இது 2GB RAM, 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். அப்புறம் இந்த ஃபோன் வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து ப்ரீ அப்ளைடாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் இந்த 32GBயில் வந்து உங்களுக்கு 19.5GB வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸாக கிடைக்குது ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதில் இல்லை இந்த பட்ஜெட்டில். அப்புறம் வந்து இந்த ஃபேஸ் அன்லாக்கை குயிக்காக செட்டப் பண்ணிடலாம். இதோ பார்த்திங்கன்னா சில ஃபேஸ் அன்லாக் ஃபியூச்சர்ஸ். ஆப் லாக்கும் நீங்கள் ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்வைப் அப் டு அன்லாக், ஆட்டோ அன்லாக், இது மாதிரி ஃபியூச்சர்ஸ். லைட் அப் த ஸ்க்ரீன் ஃபார் டிஸ்பிளே காம்பன்சேஷன், இது மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. பின்பக்கத்தில் டியூவல் ரியர் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி வந்து 13 மெகா பிக்சல் கேமரா, இதோட அப்பச்சர் f2.2. அப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் போர்ட்ரேட் லென்ஸ், இதோட அப்பச்சர் f2.4. செல்ஃபி கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர் f2.4. கேமரா UI எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேமராவை ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் இதோட கேமரா UI. குயிக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஷட்டர் ஸ்பீட் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. டேப் டு ஃபோக்கஸ், ஷட்டர் ஸ்பீட் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அப்புறம் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 1080p 30 fps, அப்புறம் 720p 30 fps சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் இதோ சில கேமரா செட்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் இதோட கேமரா செட்டிங்ஸ். அப்புறம் கேமரா யூஐக்கு வந்தீங்கன்னா நைட் மோடும் கொடுத்துருக்காங்க. கூடவே குரோமா பூஸ்ட் ஃபங்க்ஷனும் இருக்குது. HDR, ஆட்டோ HDRம் கொடுத்துருக்காங்க. சில கலர் ஃபில்டர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா Realme UI 1.0 பேஸ்ட் ஆன் Android 10ல் ரன் ஆகுது. இதோட லேட்டஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் வந்து October 5, 2020ல் கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி பேட்ச். அப்புறம் இந்த ஃபோனோட டிசைன் பார்த்திங்கன்னா இது பிளாஸ்டிக் தான். ஆனால் இந்த டிசைன் வந்து எனக்கு ரியர் டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த நீங்கள் ஃபோனை வந்து ஃப்ளிப் பண்ணிங்கன்னா அந்த பேட்டர்ன்லாம் ஷிஃப்ட் ஆகுது. இது உண்மையிலேயே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஃபோனில் மீடியாடெக் ஹீலியோ G35 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். அப்புறம் இது ஒரு 64-bit ப்ராசஸர். டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா இதில் 6.5 இன்ச் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 88.7%. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. என் பேர் யோகேஷ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.